இன்னைக்கு மண்டே ஆஃபீஸ்க்கு போகல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன். அண்ட் மார்னிங் 6 o'clock லாகின் பண்ணி டக்குன்னு என்னுடைய ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினேன். அண்ட் என்னுடைய ஷிஃப்ட் டைமிங்க்கு வந்து நான் ஒரு 3 o'clock லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போக கரெக்டாக இருக்கும். ஸோ லீவ் எடுக்காமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மற்ற வேலைலாம் பார்த்தேன். அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரப்போ நிறைய செடி வாங்கியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் வைக்கிறதுக்கான டைம் தான் கிடைக்கல. இன்றைக்கி மார்னிங் நான் வீட்டில் இருந்தது சரி இன்னைக்கே வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த துளசி செடியை வந்து இந்த மாடம்ல வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் நல்லா மண்ணெல்லாம் போட்டு இதுக்கப்புறம் வந்து வளர்க்க வேண்டியதான். ஆல்ரெடி ஒன்று இருந்தது, ஆனால் அது வெயிலுக்கு காஞ்சி போனதுனால வேற ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வெத்தலை செடியும் வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி வேற ஒரு வெத்தலை செடி இருந்தது, அதுவும் வந்து காஞ்சி போனதுனால வேற எடுத்துட்டோம். இந்த வெத்தலை செடி வைக்கலாம்னு கையில் எடுத்தா ஒரு பெரிய புழு இருந்தது, அதனால பயந்து நான் வந்து போட்டுட்டேன். ஸோ வெத்தலை செடி வந்து கொடி மாதிரி வரும். வீட்லேயே தேவைக்கான வெத்தலையை வந்து நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அதனால் இது வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகிறதுனால எங்கள் அம்மா வந்து பூ தான் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சுத்தமாக பூ கட்டலாம் தெரியாது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், சுத்தமாக வரலன்றதுக்காக நான் அந்த பக்கமே போகிறதில்ல. அதுக்கப்புறம் இந்த சாரீ தான் எங்கள் அம்மா வந்து வேர் பண்ண போகிறாங்க. எனக்கு இந்த ப்ரீ ப்ளீட்லாம் பண்ண தெரியாது. எப்போவுமே நான் சாரீ வேர் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கள் அண்ணிக்கிட்ட தான் கொடுத்துடுவேன். சரி எங்கள் அம்மாவுக்கு தானேன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து பின் பண்ணி வச்சுருந்தேன். பின் பண்ணுறதே வந்து பட்டு சாரியில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு பெண்டிங் இருக்கிற ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு நானே வந்து தோசை வந்து சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிரேவி இருந்தது. ஸோ தோசை கிரேவி வச்சு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க்லாம் வந்து முடிச்சு லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறேன். நான் எப்படி மேக்கப் போடுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் ஆயில் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் மாமாத்தோடைய இந்த க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் இது வந்து டாட்டாக லைட்டாக வச்சு ஃபுல்லாக நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் இது நல்லா ஷைனிங்காக வரதுக்காக மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது கரெக்டாக தெரியாது, ஆனால் எனக்கு இது வந்து நல்லாவே செட் ஆகும். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறேன் கிரே கலர் ஐப்ரோ பென்சில் வச்சு. அண்ட் தென் ஷேப்பும் வந்து பண்ணியாச்சு. இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து த்ரெட்டிங் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஷேப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டிங் பேலட் எடுத்து கோல்டன் கலரை என்னோடய ஐலிட்ஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சட்டிலாக இருக்கும். தென் ஜூடியோடைய இந்த சீக் டிண்ட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஷைனிங்காகவும் நேச்சுரலாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ப்ளஷ் வந்து ரீசெண்ட் டைமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சுகரோடைய காஜல் வச்சு நான் கீழே ஃபுல்லாக வந்து வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஃபேஸஸ் கனடாவுடைய மஸ்காரா, தென் இப்போ லிப்ஸ்டிக் மாமாத்தோடைய ரைசன் ஷேடில் இருக்கிற லிப்ஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன். ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ லைட்டாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு தென் கிரேப் ஃப்ரூட் ஷேடை வந்து நான் அப்ளை பண்ணேன். ஸோ இதுதான் வந்து லிப்ஸ்டிக். ஸோ அவ்வளோதான், பிந்தி வச்சுட்டு மேக்கப் வந்து நான் முடிச்சாச்சு. ஐலைனர் வந்து வைக்கலை, பொறுமையாக வந்து வச்சுக்கலான்னு வந்து இருந்தேன். ஏன்னா எனக்கு ஐலைனர் வச்சுட்டே வந்து வீடியோ எடுக்க வராது. ஸோ இப்போ அடுத்தது ஹேர் ஸ்டைல் தான் பண்ணணும். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாப் போனி டெயில் மட்டும் போட்டுக்கிட்டேன். வேறு பெருசாக வந்து எதுவுமே பண்ணல. அவ்வளவுதான், என்னுடைய மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் சித்தப்பா தான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த கலரும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. இது வந்து ஃபேன்சி சாரீ தான். இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் அயப்பாக்கமில் இருக்கிற ICMRக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் தான் எங்கள் சித்தப்பா வந்து 36 years வந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து ஆக போகிறாங்க. ஸோ எங்கள் சித்தப்பா வந்து ICMRோடைய டைரக்டருக்கு PAவாக வந்து இருந்திருந்தார். அண்ட் தென் இன்றைக்கி வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லன்ச் வந்து நாங்கள் அங்கே போய் தான் சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள் போனதே வந்து லேட் தான், ஏன்னா நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 3:30க்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ லாஸ்ட்டால தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா அவருடைய ரூம் எல்லாமே வந்து சுற்றி காமிச்சிருந்தார். தென் ICMR டைரக்டர் கூடலாம் பேச வச்சுருந்தாரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. ஈவினிங் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஆடிட்டோரியமுக்கு போயாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. November 16, 1998 in CJA unit. Later on, he was appointed as a junior stenographer, which was redesignated as stenographer in 1993. Around 25 years, he has served as a stenographer and was awarded 2 MACs. He was then promoted as personal assistant in May 2018 and was awarded 3rd MAC. And now Mr. Armugam has rendered a total service of 36 years and 7 months altogether.
ரொம்ப சின்சியராக இருப்பார். எந்த அவங்க ரூல்ஸில் சரி, அவர் எல்லா ரூல்ஸும் தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம இப்போ இருக்கிற மிஸ்டர் ஆர்மோன் சார். இன்னொன்று என்ன, அக்பிலில் எது நடந்தாலும் வெளியே தெரியாது. நண்பனா பேசியிருப்போம், சிரிச்சிருப்போம். எந்த விஷயமும் வெளியே சொல்லாத ஒரே ஆள் மிஸ்டர் ஆர்மோன் சார். என்னோட ஃபீல்டில் வேலை செஞ்சிருக்கிறார் அவர். திருத்தணி கேம்ப், அதில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார். ஏன்னா But personally, when Arugam is retiring, I made the personal loss to me. What I found in Arugam was he's a very efficient person, has a very strong institutional memory. He knows everything what has happened. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஸ்டெனோகிராஃபி லைன், ஒரு செக்ரட்டரி லைன் இருக்காங்க. பட் ஐ வுட் சே இஸ் a very good administrator. So that கடந்த ஒரு 37 இயர்ஸா அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபேஸ் பண்ண பல பிரச்சனைகளுக்கு பேக் போனா அவர் அந்த முடிச்சு அழுத்து நிறைய சால்வ் பண்ணியிருக்காரு. பல பேர் ஃபிக்சேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. பல வினோதமான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அவர் சால்வ் பண்ணியிருக்காரு. அதை ஒரு ஜூனியராக நான் பார்க்கும்போது இஸ் a great legend in the administration field. So I would like to wish you all the healthy and happy retirement life, sir. So சீக்கிரமாக உங்களோட சன்னுக்கு மேரேஜ் சீக்கிரமாக ஆகணும். அவங்களோட சின்ன விஷஸ் அதையும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சீக்கிரம் நடக்கும் சார். உங்கள் இன்விடேஷன் நாங்கள் பார்ப்போம். Hello everyone. Thanks to everyone. So we have given the time for joining in this occasion and appreciating my dad actually. So I am son of our Arugam. And so first of all, I want to thank this gentleman. So who has sacrificed his life for around 37 years in this field and given us all his ideas, decision-making skills for the organizations, for improving and for the growth of the organization. And second point is, I want to thank my dad actually. So who has been a good guide and under his guidance, I have taken many decisions. Who has improvised my life also in all my so whenever I just fall in many areas like choosing for a better opportunity, job opportunity. So he has been a pillar for me, for guiding me in all the right directions, and he has given me many skills also. Like so because of him, so I can able to achieve many things in cricket also, and I also learned keyboard. So all this ideas has given as I have taken from him actually. So for giving me this life, I want to thank my daddy. So who has going to return today, and I want to appreciate him for all his artworks. So all who have mentioned about him and his artwork. So I want to thank them also. And so கொஞ்சம் தமிழ் பேச மாட்டேங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி அவர் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்காரோ, வீட்டில் ஒரு லைட் இருந்தால் அது நான் போட்டுருந்தா நான் பாத்ரூம் உள்ள வரணும், ஆஃப் பண்ணிட்டு தான் நான் போகணும். அதே மாதிரி ஸ்பீட் ஓடிட்டு இருந்துச்சுன்னா நானும் பார்ப்போம், அவனும் பார்ப்பாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் எவன் போட்டானோ அவன் தான் வரணும், இல்லைன்னா வருது. அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி என் வண்டியை நான் தொடக்கிறதோட அவர் கரெக்டாக தொடக்கணும், நீங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஆனால் அவர் வண்டி விட்டுருவார். ஆனால் என் வண்டி நான் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில சமயம் சில விஷயம் நான் பண்ணணும், ஆனால் அவர் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்காரு. பட் அதான் நான் பர்ஃபெக்டாக நினச்சிருக்காரு. ஸோ வணக்கம், good evening to all. Now my superintendent today after rendering nearly 37 years of service. On this day, I remember Professor M.D. Gupte, ex-director and founder of this institute, who brought me from field to his office. After becoming director of IRMS, he sent me to administration and I worked under J.P. Verma, senior AO, nearly 7 years. Further, I would like to thank all scientists who supported me. Also, I thank Ms. Janaki who worked with me, and I thank Mr. Sabari who brought my breakfast from Canteen TV. And now I take this opportunity to thank my family members. My brother, Ramalingam is my elder brother.
இறந்த பிறகு ஆக்சுவலாக ஜாயின் பண்ணி எங்கள் ஃபாதர் வந்து 4 இயர்ஸ்லேயே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான் ஆக்சுவலாக என்னுடைய மேரேஜ் நடத்திச்சு எங்கள் அண்ணன் தான். அதுக்கு சப்போர்ட் பண்ணதே எங்கள் அண்ணி, அவங்க சப்போர்ட் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாரு. அதனால் அவருக்கு தேங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் என்னுடைய 2வது அவங்களுடைய அண்ணி, அவங்க எல்லாம் 3வது அண்ணி எல்லாமே வந்து பிஃபோர் நான் ஜாயின் பண்ணுறது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க தான் எனக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி என்னுடைய அக்காவும் வந்து என்னை வைக்கிறது படிக்கும் போதும் எனக்கு வேலை செய்யும் போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்கள் அக்காவும். ஸோ அவங்களும் நான் தேங்க் பண்ணிக்கிறது தருணத்தில். ஸோ once again thank office to give us the office in Thailand. Thank you madam actually. So with these words I conclude my speech and thank you for participating in our this thank you very much. எனக்கு திருமண நாளுக்கு நான் ஆஃபீஸ்க்கு சாட்டர்டே சண்டே எப்போ வந்தாலும் சரி ஹாலிடேஸ் ஒர்க் பண்ணி இருக்கோம். ஆக்சுவலாக பியாண்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வீட்டுக்கு போக இருக்கோம். பட் எர்லி மார்னிங் வர இருக்கோம், மீட்டிங் அட்டன் பண்ணி இருக்கோம். எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்சுவலாக அவங்க மவுஸ் பண்ணிக்காம எதுக்காக கட்டி கொடுப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு எந்த டைம் நான் போனாலும் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ. நான் சொன்னேன் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். பட் வெயிட் பண்ணுறது பரவாயில்ல. தேங்க்ஸ் டு வேர். ஓகே ஓகே தேங்க்யூ. ஆஃபீஸில் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக எங்கள் சித்தி சித்தப்பா வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். போகிற வழியிலேயே நானும் எங்கள் அண்ணன் வந்து கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டி ஹால் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்களாம் பிளான் பண்ணோம். ஆனால் எங்கள் சித்தப்பா வேணான்னு சொல்லிட்டதுனால வீட்லேயே வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் எல்லாருமே வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா 2 பேருக்குமே ட்ரெஸ், அதுக்கப்புறம் கோல்டு ரிங் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கோல்டு ரிங் தான் சைஸ் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, பட் ஆனால் வந்து கரெக்டாக தான் இருந்தது எங்கள் சித்தப்பாக்கு. என்னோடைய கிஃப்டாக சில்வரில் விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இது வந்து ஸ்டாச்சுவாக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் வச்சு நான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபங்க்ஷன்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நாங்கள் சாப்பிட தான் போகணும். ஸோ இட்லி, அதுக்கப்புறம் ஊத்தாப்பம், பரோட்டா குருமா இந்த மாதிரி நிறைய வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. வீட்டுக்கு வரவே வந்து 11:30 கிட்ட ஆகிடுச்சு. அடுத்த நாளும் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஏன்னா வந்து ஒரு மேரேஜ் இருக்குது. ஸோ அவ்வளவுதான். இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.